வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த குடிமக்கள் அவங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட வேண்டியது அவசியம். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக நமக்கு இருக்கும். அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா விதைகள் மற்றும் நட்ஸ்ல கூடுதல் கவனம் எது கொடுக்கணும் அப்படின்னா பிஸ்தாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கோங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்னும் குறிப்பா பிஸ்தாவுக்கெல்லாம் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்சத்தில் மட்டுமே நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் எடுத்துக்கலாம். அத்தியாவசியம் கிடையாது. பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஒரு சில பேருக்கு பன்றி இறைச்சி பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் மாதத்தில் 4 தடவை எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அது நரம்புகளை உங்களுக்கு வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தினமும் ஓட்ஸ் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணி நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இல்லாமல் நரம்புகளை மேம்படுத்துறதுக்கெல்லாம் ஓட்ஸ் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கடல் உணவுகள், சீ ஃபுட்டெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மூளைக்கு பார்த்தீங்கன்னா மன இறுக்கம் அதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இப்போ இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறைபாடு ஏற்படுது அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்போது கடல் உணவுகளான மீன்கள் எடுத்துக்கோங்க. அதில் விட்டமின் B12 இருக்குது. அடிக்கடி வாரத்தில் 2 தடவை நீங்கள் மீன் சாப்பிட்லாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை பார்த்தோம்னா 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு இறைச்சி சாப்பிடணும். ஸோ இந்த வாரம் கோழி இறைச்சி சாப்பிட்டோம்னா அடுத்த வாரம் ஆட்டு இறைச்சி, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மாட்டு இறைச்சி, அதுக்கப்புறம் பன்றி இறைச்சி, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை ஒரு இறைச்சி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கனை சேர்க்குறோம். ஸோ பன்றி இறைச்சி, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைத்து நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, வார் கோதுமை என்று சொல்லக்கூடிய திணை இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதில் விட்டமின் B12 இருக்குது. ஸோ விட்டமின் B12 நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதனால் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே வயது
வயது பேதம் இல்லாமல் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள், ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வயதானவர்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நம்ம சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பழமோ அல்லது 2 பழமோ இப்போதான் நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான பழத்தை எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வச்சுமே வந்து சாப்பிடலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதற்கு மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அத்திப்பழம் வந்து கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்களை வந்து நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது தான் அத்திப்பழம். பிரண்டைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் வாரத்தில் 2 நாட்களாவது பிரண்டைக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டைக்கீரைக்கு இருக்கு. பிரண்டைக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவது மட்டும் இல்லாமல் அது நரம்புகளையுமே வலுப்படுத்தும். ஸோ வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பழங்கள்ல மாதுளம் பழத்தையும் சேர்த்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. ஏன்னா மாதுளப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்துது, நரம்புகளை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் தளர்த்தப்படும். உடல் சூடான நரம்புகளில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதை க்யூர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி, அந்த வெப்பத்தை நீக்கி உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது தான் மாதுளம் பழம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை சேர்க்கப்படாமல் இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய இனிப்பை பெற்றுக்கொள்வது நல்லது. அப்போதான் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நரம்புகள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தோம்னா ஓரளவு அவங்களுடைய மறதியை கண்ட்ரோல் பண்ணலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம், நரம்பு தளர்ச்சியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெறும். இது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே நம்ம மேம்படுத்திக்கிறதால எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கலாம். ஸோ இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் வந்து நமக்கு வராமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் தினமும் ஒரே ஒரு நெல்லிக்காய் அதிகாலையில் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா தொடர்ந்து ஒரு டம்ளர் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். வெற்றிலையை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் இல்லாமல் நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை வந்து மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கப்படுகிறது. ஸோ வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளையுமே நம்ம வந்து தடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளையுமே நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை போட்டிங்கன்னா செரிமானத்தையும் நீங்கள் வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சியும் இல்லாமல் நலமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். இது கூடவே லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரெக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ பழங்கள், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மற்ற பழங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி இல்லாமல் புற நரம்புகள் வலுக்குறைவு தடுக்கப்பட்டு நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயதிலும் ஓரளவு நடுக்கம் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.